அகிலாஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஹோம்மேட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து ஆட் பண்ணி காய்ச்சிக்கோங்க. அப்புறம் காய்ச்சாத 2 டேபிள் ஸ்பூன் பாலில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சின பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பாயாச கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகக்கூடாது. அடுத்ததாக 4 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 1 to 2 drops வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அதே பாயாசம் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப திக்காகக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நான் குல்ஃபி மோல்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கிளாஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்டயே 3 இதுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுற லிட் இருக்குது. மிச்சம் 2க்கு நான் சும்மா கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். இதை நம்ம 8 hours ஃப்ரீசர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து மேலே இருக்க லேயர் கொஞ்சம் ஃப்ரிம்மாக இருக்கும் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம். அந்த டைமில் பிரெட் க்ரம்ஸை மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் லைக் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. 8 hour ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து இப்போ பார்க்க போகிறேன். நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வந்திருக்கும்னு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக வந்திருக்கு. ஐஸ் கிறிஸ்டல்ஸாக தெரியலை. ஸோ ஹோம்மேட் குல்ஃபி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.